ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஹெல்த்தியாக, டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முழு பம்ப்கின் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா முத்தின காயாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். பிஞ்சு காயெல்லாம் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதை கட் பண்ணி இது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். நான் இந்த பம்ப்கினில் சீட்ஸ் நிறையா இருக்கும்னு நினச்சேன். எனக்கு ஒரு 20-25 சீட்ஸ் மட்டும்தான் இருந்தது. இந்த ரெசிபியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு சீட்ஸ் வச்சு செய்கிறது தான். ஆனால் இப்போ நான் இதோட ரெசிபியை மாற்றிட்டேன். நீங்கள் எடுக்கும் போது நல்லா சீட்ஸ் அதிகமாக இருக்கிறத எடுங்க. இல்லைனா பம்ப்கின் விதை கிடைக்கும் கடையில், அதை வாங்கிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு இல்லை வீட்டில், இப்போ கிட்ட போகிற அளவுக்கு கடை இல்லை. இங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும். அதெல்லாம் லாங்கில் இருக்குது. அதனால் நான் இருக்கிறத வச்சு செஞ்சு காட்டுறேன். இப்போது பம்ப்கினை தோல் செதுக்கலாம். இந்த மாதிரி செதுக்கிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ இந்த சீட்ஸில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த பல்பெல்லாம் போகிற அளவுக்கு, அந்த வளவளப்பு தன்மை இருக்கும், அதெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிக்கலாம். ஒரு 4 வாட்டி கழுவுனா அந்த வளவளப்பு தன்மை போயிடும். எனக்கு இதில் ரொம்ப வருத்தம் சீட்ஸே இல்லைன்றது தான். அது சீட்ஸே இருந்ததுன்னா இந்த ரெசிபியே சூப்பராக இருந்திருக்கும். இப்போ இதை வாஷ் பண்ணி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பம்ப்கினை ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். அதே மாதிரி தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கும் போது தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கும். நம்மளுக்கு மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஸ்டீம் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். 20 இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேனில் நான் கழுவி வச்சுருந்த சீட்ஸை சேர்த்துக்கிறேன். சீட்ஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ 1/2 கப்பு எள்ளு எடுத்துருக்கேன். இதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு மிக்ஸி பண்ணிட்டு வந்துடுறேன். ஜாரில் எள்ளு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ரஃப்பாக பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஃபில்லிங்கை எதை வேணாலும் மாற்றிக்கலாம், இதுதான்றது இல்லை.
இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா பம்கினில் நம்ம கொழுக்கட்டை செய்கிறோம், அவ்வளோதான், அது மட்டும்தான். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சீட்ஸை சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் தேங்காய். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே இப்போ பம்கின் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் இப்படி கட் பண்ணி பாருங்கள், ஸ்பூனால் கட் ஆச்சுன்னா ஓகே. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது பவுலுக்கு மாற்றிட்டு சூடாக இருக்கும் போது மேஷ் பண்ணிக்கலாம், ஆற விடாதீங்க. ஆற விட்டிங்கன்னா வந்து கொழுக்கட்டை மாவு வந்து நம்மளால் பிசைய முடியாது. ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் மாவு பிசைவோம். அதனால தான் இப்போ சூடாக இருக்கும்போது இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே ஒரே வாட்டி சேர்க்கல, ஏன்னா பம்கினோட ஈரப்பதம் எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நிறையா சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான டோவாக வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு கப்பு சேர்த்துட்டேன், ஆனாலும் இன்னும் ஈரப்பதம் இருக்குது. இன்னொரு கப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். சூடு பொறுக்க முடிகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்போ வந்து கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் நான் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை எடுத்துக்கோங்க. மீதி மாவை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம், இல்லைன்னா காஞ்சிடும். இது நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதில் ஃபில்லிங் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்ஸ் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பம்ப்கின் ஷேப்லேயே பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் டோ வந்து பெருசாக எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு அகலமாக தட்டிட்டு இதில் ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஃபில்லிங் வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சுக்குவோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1.5 ஸ்பூன் பக்கமாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு கூட குறைய வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். எந்த இடத்துலையும் ஓப்பன் இருக்கக்கூடாது. ஓப்பன் இருந்தால் கொழுக்கட்டை ஃபில்லிங் வெளியில் வந்துட்டு கொழுக்கட்டை நல்லா இருக்காது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி பால் மாதிரி உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டிட்டு நான் இங்கே வந்து பைப்பிங் நூல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பைப்பிங் நூல் தான், புது நூல். இதை வந்து நான் 4 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் பசங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால இந்த ஸ்டெப்பை நான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ நடுவில் இதை வச்சு கட்டிடலாம். கட்டும் போது பார்த்து கட்டுங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சி கட்டிட்டோம்னா மாவு ஓப்பன் ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு டைட்டாக கட்டுங்க. இப்போ 4 நூலுமே கட்டிட்டேன். இப்போ எல்லா பம்ப்கினும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
பாருங்கள், இந்த ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 6 பம்ப்கின் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு எனக்கு 20லேருந்து 22 கொழுக்கட்டை வந்துச்சு. இப்போ ரைஸ் குக்கரில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் கீழே எண்ணெய் எதுவுமே தடவலை, இதுவே சூப்பராக வரும். நீங்கள் வேணும்னா துணி கூட சேர்த்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதும். இப்போ இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை நீங்கள் சிசரில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சும்மா டெக்கரேஷனுக்கு மேலே கொத்தமல்லி வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, ஃபில்லிங்கும் உள்ளே நிறையா இருக்குது. இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.